Hi guys, welcome back to a new session. This is HARDER+SMARTER. So, இன்னைக்கு நம்ம வந்துட்டு top 2 and 3 marks from chapter 9. அதாவது application of integration இருந்து top 2 marks 3 marks பார்க்க போறோம். So, ரொம்ப important ஆன few 2 marks 3 marks நாங்க உங்களுக்காக analyze பண்ணி collect பண்ணி வச்சிருக்கோம். Based on the previous question paper also and சிலது நாங்க textbook analyze பண்ணியும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். So, நீங்க மறக்காம இது solve பண்ணிட்டு மித்த சம்ஸ சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நாங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து 5 மார்க் 2 மார்க் and 3 மார்க் போட்டிருக்கோம் and இன்டகிரேஷன்ல இருந்து 5 மார்க் போட்டிருக்கோம். அது பார்க்கலனா மறக்காம போய் பாத்துருங்க and பார்த்துட்டு இது பாருங்க. ஓகேங்களா? சோ நவ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம். எதுக்கு வெயிட் பண்றீங்க? டக்குன்னு உங்களோட பென் and book எடுத்து வச்சிட்டு வாங்க சால்வ் பண்ணலாம். சோ இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா integral 0 to a f of x by f of x plus f of a minus x dx அப்படினு சொல்றாங்க. இந்த இன்டெகிரலை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. integral 0 to a f of x dx will be equal to integral 0 to a f of a minus x into dx. So இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இது நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம iங்கிறது அந்த ஒரிஜினல் இது எடுத்துக்கலாம். சோ I will be equal to integral 0 to a f of x by f of x plus f of a minus x. ஓகேங்களா? into dx. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மேல இருக்க ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டில a x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? a minus x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So which will be equal to 0 to a f of a minus x by f of a minus x plus f of a minus x அப்படின்னு வரும். because x க்கு பதிலா நம்ம a minus x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். into dx அப்படின்னு வரும், which will be 0 to a f of a minus x into f of a minus x plus இங்க வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா உங்களுக்கு எழுதி காமிச்சா which will be a minus a plus x வரும். so a minus a வந்து கேன்சல் ஆயிரும். so நம்ம என்ன வரும்? remaining will be with x அப்படிங்களா? so இப்போ வந்துட்டு அது நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணா f of x into dx வரும். so இது வந்துட்டு நான் again இது என்ன வரும்? so that will be equal, இது வந்து equation 2 எடுத்துக்கிறேன். so add equation 1 and equation 2. so ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்மள ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வரும். சோ நம்ம LHS பாத்தீங்கன்னா i and i. so it will be 2i, that will be integral same வரும் 0 to a. numerator பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்து f of x, இன்னொன்னுக்கு வந்து f of a minus x. so which will be f of x plus f of a minus x divided by denominator ரெண்டுக்குமே வந்து சேம் f of x plus f of a minus x into dx. so numerator and denominator எப்படி இருக்கு? சேமா இருக்கா? so அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். so 2i will be equal to 0 to a into dx அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? so இது அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be x a to 0 to a அப்படின்னு வருமா? so அது நீங்க நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா I will be equal to a minus 0 which is a and I will be equal to a by 2. so இதுதான் உங்களோட i. so இந்த நீங்க क्वेश्चंसல நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த டைரக்ட் டெரிவேஷன்ஸும் டைரக்ட்டா எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா நீங்க என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த f of x க்கு பதிலா அவங்க வந்துட்டு என்ன கொடுக்கலாம்? sin x கொடுத்துக்கலாம். and a க்கு பதிலா அவங்க லிமிட் வந்து pi கொடுத்துக்கலாம். so a க்கு பதிலா லிமிட் pi இருந்துச்சுனா f of pi minus x என்ன வரும்? which is f of pi minus sin x that is equal to cos x. so f of pi minus sin x that will be equal to cos x வருங்களா? so இந்த மாதிரி ட்ரிக்கியா கொடுக்கலாம். f of x க்கு பதிலா sin x கொடுக்கலாம், f of x க்கு பதிலா cos x கொடுக்கலாம். so ஆனா மெத்தட்ங்கிறது சேமா இருக்கும். so இது வந்து மாறி உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா கொடுக்காம கொஞ்சம் ட்ரிக்கியா மாத்தி கொடுக்கலாம். அது வந்து நீங்க மறந்துடாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன எவாலுவேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா 2 to 3ல இன்டெகிரல் root x
by root 5 minus x plus root x. So இதுக்கு என்ன formula, என்ன property யூஸ் பண்ணலாம்னா integral a to b f of x dx, that will be integral a to b f of a plus b minus x into dx. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? So இந்த ஃபார்முலா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலால இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்துட்டு இந்த இன்டெகிரல் சால்வ் பண்ண நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் i வந்து என்ன எடுத்துக்கலாம்? i will be equal to integral 2 to 3 root x by root 5 minus 6 plus root x into dx. இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? மீன்ஸ் அந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க ஏங்கிறது என்னது? ஏங்கிறது 2, bங்கிறது 3. சோ அத வந்துட்டு இதுக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ எல்லா xக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? a plus b minus x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். So which will be integral 2 to 3 a என்ன வரும்? 2 plus 3 minus x by root of 5 minus 2 plus 3 minus x plus root of 2 plus 3 minus x into dx அப்படின்னு சொல்லிக்கலாம். So next நீங்க அதை சால்வ் பண்ணீங்கன்னா which will be 2 to 3 root of 5 minus x by என்ன வரும்? root of this will be 5. இது எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணா 5 minus 2 minus 3 plus x அப்படி வருமா? So which ஒரு 5 minus 2 minus 3 என்னவாகும்? which is 5 minus 5 that is equal to 0. So வந்து அது root x மட்டும் நான் எழுதிக்கிறேங்க. So which will be equal to root x plus root 5 minus x into dx. So இதுதான் வந்துட்டு உங்களோட equation 2. So I will be again இது வந்து equation 2 வச்சுக்கிறேன். நம்ம ஜெனரலா பண்றது என்ன? add equation 1 and add equation 2 பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். So add equation 1 and equation 2. ஓகேங்களா? So இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணணும். So இது ஆட் பண்ணா என்ன வரும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணா as usual LHS ல என்ன வரும்? 2i வரும். ஏன்னா i plus i, that will be again from 2 to 3. ஒண்ணுக்கு வந்துட்டு root x வருது, இன்னொன்னுக்கு வந்து என்ன வருது? root 5 minus x. So root x plus root 5 minus x and அதோட denominator வந்து நம்மளுக்கு சேமா வருது. கரெக்ட்டுங்களா? So denominator என்ன வருது? சேம், root x plus root 5 minus x அப்படின்னு வருதா? So which will be root x plus root 5 minus x dx. So அது again நீங்க வந்து மேல இருக்க denominator numerator cancel ஆயிருமா? which will be equal to 2 to 3 dx. அது என்னவா இருக்கும்? x 2 to 3 அப்படின்னு வருமா? So அது நீங்க further again நீங்க solve பண்ணீங்கன்னா 2i will be equal to 3 minus 2, 2i will be equal to 1, I will be equal to 1 by 2. So இதுதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர் அண்ட் அதோட ஃபைனல் எவாலுவேஷன். நம்ம பரசுக்கு பார்த்தோம்னா அது வந்து a by 2, இதுக்கு வந்துட்டு 1 by 2. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதுல எந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, இப்போ நீங்க 5 minus x க்கு பதிலா அவங்க என்ன கேட்கலாம்னா, instead of this 5 minus x அவங்க என்ன கேட்கலாம்? 3 minus x கேட்கலாம், இல்லனா 2 minus x கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபரெண்டா கேட்கலாம். ஆனா நீங்க root x சேமா வரும். இந்த கொஞ்சம் ட்ரிக்கி படுத்தணும்னா இந்த 5 minus x பதிலா 3 minus x இல்ல 2 minus x இல்லனா 6 minus x இந்த மாதிரி கேட்கலாம். பட் மெத்தட்ங்கிறது சேம். இதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணோம். சேம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் இருக்கு, அதை ஆட் பண்ணிட்டு அது பண்றதுதான் ஒர்க்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் எவாலுவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. எவாலுவேட் 0 to pi by 2 cos theta by 1 plus sin theta into 2 plus sin theta d theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த t க்கு அசைன் பண்ணிக்கலாம் இத. So t is equal to cos theta. So cos theta t is equal to sin theta அசைன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல t is equal to sin theta அசைன் பண்ணிக்கலாம். t is equal to sin theta. அப்போ d theta என்ன? d theta is equal to cos theta into d theta. சோ எப்பவுமே நம்ம இந்த மாதிரி t க்கு ஏதாச்சும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம லிமிட் மாத்தணும்ல. சோ லிமிட் மாத்துறதுக்கு நான் அகைன் வந்துட்டு என்ன பண்றேன், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன்.
தீட்டாவும் டீயும். இப்ப தீட்டா 0வா இருக்கும்போது டி வந்து 0 இருக்கும். இப்ப தீட்டா வந்துட்டு π/2வா இருக்கும்போது டி வந்துட்டு உங்களுக்கு 1 இருக்கும். ஓகேங்களா? சோ அது வந்து என்ன பண்ணலாம்னா which will be equal to 0 to 1 cos theta d theta என்னவா இருக்கும்? dt by 1 plus t into 2 plus t அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ இது நீங்க வந்துட்டு எப்படி இது வந்துட்டு நீங்க ஃபர்தரா எப்படி நம்ம லைக் மாத்தி எழுதலாம்னா 0 to 1 dt by t plus 1 into t plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இது எப்படி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம்னா எப்படி எடுக்கலாம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை சால்வ் பண்ற மாதிரி t plus 1 into t plus 2 that will be equal to a by t plus 1 plus b by t plus 2. அது தனித்தனியா அந்த பிராக்கெட்ஸ் வந்து தனித்தனியா எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா a into t plus 2 plus b into t plus 1 by t plus 1 நான் இதுக்கு ஜஸ்ட் என்ன பண்றேன் எல்சிஎம் எடுக்கிறேன். t plus 1 t plus 2 by 1 by t plus 1 t plus 2. so இந்த ரெண்டு சைடு ஈக்குவேஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த ஈக்குவேஷன் இந்த டினாமினேட்டர்ஸ் கேன்சல் ஆயிரும். நீங்க என்னதுக்கு லெஃப்ட் ஆயிப்பீங்க? 1 will be equal to a into t plus 2 plus b into t plus 1. so அதுக்கு வந்து நீங்க லெஃப்ட் ஆயிருப்பீங்க. ஓகேங்களா? so இப்போ வந்துட்டு t க்கு பதிலா t is equal to -2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். so t equal to -2 அப்பதான் வந்துட்டு நமக்கு b ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ a ஓட வேல்யூ வேணும்னா t equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் a ஓட வேல்யூ கிடைக்கும் because b 0 வரும். இப்போ t equal to -2 பண்ணீங்கன்னா that will be equal to 1 equal to a -2 plus 2 plus b into -2 plus 1. so இது என்ன வரும்? இது 0 வரும் which will be 1 a into 0 plus b into -1. so என்ன வரும்? b is equal to -1 னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி இப்போ t equal to 1 -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா t equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 equal to a into -1 plus 2 plus b into -1 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். so அது நீங்க ஃபர்தரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 equal to a தான் வரும் because 2 - 1 வந்து a plus b into 0. so a is equal to உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? so b is equal to -1 a equal to 1. so இப்போ வந்துட்டு இந்த எல்லாமே இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? which will be integral என்ன வரும்? இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா integral 0 to 1. இப்போ a க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? 1 அப்படி எழுதலாமா? 1 t plus 1 plus minus என்ன வரும்? minus b தானா? -1 தானா வரும்? -1 by t plus b க்கு பதிலா என்ன வரும்? t plus 2 into dt அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? சோ இப்போ நீங்க அதை வந்து சால்வ் பண்ணலாம். இது என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 1 by t னா என்ன? log t. சோ என்ன வரும்? which will be equal to log of t plus 1 minus log of நான் ஏன் மைனஸ் போடுறேன்? ஏன்னா வந்துட்டு -1 இருக்கிறது இந்த மைனஸ் வந்து இந்த பிளஸ்க்கு பதிலா மைனஸ் ஆயிடும். so which will be log of t plus 2 then இது எதுக்கு ஆகும்? from 0 to 1 க்கு இன்டெகிரல் ஆகும். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா நம்ம பார்க்கலாம்னா which will be log a minus log b will be equal to log of a by b அப்படி நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ அது நீங்க ஃபர்தரா நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா which will be equal to log t plus 1 by t plus 2 அது என்ன வரும்? 0 to 1. so இப்படி வருமா? so இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 உம் 0 உம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இதுக்கு. so which will be log of 1 plus 1 1 plus 2 minus log of 1 by 2 அப்படி நீங்க சொல்லலாம். so அது நீங்க என்ன வரும்? which will be log 2 by 3 minus log
1/2 அப்படின்னு வருமா? சோ அகைன் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். log a minus log b ஃபார்முலா யூஸ் பண்ணா அது டிவைட்ல வரும், which will be equal to log 2/3 by 1/2. அது என்ன வரும்? இந்த 1/2 வந்து மேல போயிடும். so which will be 2 into 2 by 3 அப்படின்னு வரும். so which will be equal to log 4/3. so இந்த final answer, இந்த whole evaluation ஓட final answer வந்து log of 4/3 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா என்னன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் சம். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வந்து ஒரு ஐ திங்க் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பா இதுல வரும், பிகாஸ் இது வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சம். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நீங்க பார்த்து இது இவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிமிட் என்ன கொடுத்துட்டாங்க? லிமிட் வந்து ஃப்ரம் 0 to 1. ஓகேங்களா? சோ இது வந்து லிமிட் ஃப்ரம் 0 to 1. சோ 0 இருந்து 1 வருது. இதோட எக்ஸாக்டான ஹாஃப் என்னது? 0 to 1 ஓட ஹாஃப் வந்து ஹாஃபா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இன்டகிரேஷன் எப்படி வந்து 0 to 1 integration greatest integer dx, that will be 0 to half greatest integer 2x dx plus half to 1 greatest integer 2x dx அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா? இப்போ வந்துட்டு 0 to 1 இருக்கும்போது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து இது 2x இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பாத்தீங்கன்னா என்ன வரும்? சோ எக்ஸுக்கு வந்து நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணா 2x வந்து 0 ஆயிரும். எக்ஸுக்கு வந்து நான் 1/2 சப்ஸ்டியூட் பண்ணனா 2x வந்து 1 ஆயிரும். சோ லோவஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 0. சோ 0 to 1 0 to half இருக்கும்போது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2x வந்து 0 ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? 0 to half கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வந்து 0 into dx plus 1/2 into 1. சோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதே மாதிரி நம்ம 2xக்கு நம்ம வந்து x is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x வந்துட்டு என்னவா இருக்கும்? 2 ஆ இருக்கும். அதே மாதிரி x is equal to half சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2x வந்துட்டு 1 ஆ இருக்கும். சோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபார் இந்த லிமிட் half to 1 வந்துட்டு 1. சோ இது நான் எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இப்போ f of 4.1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 4.1ங்கிறது 4. ஜஸ்ட் அந்த டெசிமல்ல கேன்சல் பண்ணிட்டு நீங்க 4 தான் வரும். அதே மாதிரி f of 4.9 எடுத்துக்கோங்க. So which will be greatest integer of 4.9. அது என்ன வரும்? 4 மட்டும் தான் வரும். ஏன் 4 மட்டும் தான் வரும்னா, நான் என்ன சிம்பிளா பண்றேன்னா இந்த டெசிமலை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு எழுதுற ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு லோவஸ்டா என்ன இருக்கு? ஹாஃப். இப்போ 0 to halfல எது லோவஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்? 0. half to 1ல எது லோவஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்? 1. ஏன்னா half வந்து 2xல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. சோ அது என்ன எழுதிக்கலாம்? 1 dx எழுதிக்கலாம். சோ that will be equal to இந்த 0னா அது ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் 0 ஆயிடும். இது என்ன ஆகும்? x 1 இது வந்து half ஆகும். சோ that will be equal to 1 minus half, that will be equal to half. சோ இதுதான் இன்டெகிரல் கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட ஆன்சர். சோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் கிரேட்டஸ்ட் இன்டிஜர். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவாலுவேட் சைன் இன்வர்ஸ். இதுல என்ன டிஃபரெண்டான சம்னா இது வந்து சைன் இன்வர்ஸ்னு சொல்லிட்டாங்க. சோ அது எப்படி இவாலுவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு क्वेश्चन வரும். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நான் சிம்பிளா என்ன எழுதிக்கிறேன், θ is equal to sin inverse x. அப்போ x என்னவா இருக்கும்? x வந்து என்னவா இருக்கும்? sin theta அப்படின்னு ஆயிருமா? ஓகேங்களா? இப்போ dx என்னவா இருக்கும்? cos theta into d theta அப்படிதானே வரும். பிகாஸ் சைனோட டிஃபரன்சியேஷன் என்ன? cos theta. ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு நம்ம லிமிட் மாத்தணும். லிமிட் மாத்தும் போது நம்ம வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். சோ which will be x theta. சோ இப்போ வந்து x வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா, x வந்து 0 வந்துச்சுன்னா இப்போ theta will be sin inverse of 0. so that will be equal to theta will be equal to 0. so உங்களுக்கு வந்து 0 வரும். இப்போ x வந்துட்டு 1/√2 இருந்துச்சுன்னா so theta will be sin inverse of 1/√2. அது என்ன வரும்?
pi by 4 வரும். So theta will be equal to pi by 4. இது 1 by root 2, இது வந்து pi by 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். So இதுதான் உங்களோட லிமிட் from 0 to pi by 4. So இது என்ன எழுதிக்கலாம்னா which so integral 0 to pi by 4. இப்போ நம்ம sin inverse பதிலா என்ன பார்த்திருக்கோம், theta பார்த்திருக்கோம், and dx பதிலா cos theta d theta, cos theta d theta by 1 minus x வந்து sin theta, அது வந்து sin square theta the whole 3 by 2 அப்படின்னு வரும். So இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் sin square theta plus cos square theta வந்து equal to 1. அந்த ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன். sin square theta plus cos square theta equal to 1. இப்போ வந்து இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா cos square theta equal to 1 minus sin square theta. So that will be your answer. So என்ன வரும், 0 to pi by 4 that will be equal to theta cos theta d theta. இது என்ன வரும், cos square theta the whole power 3 by 2 அப்படின்னு வரும். So இப்போ உங்களுக்கு மேல இருக்கிற இந்த 3 by 2 இங்க 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். So என்ன ஆகும் உங்களுக்கு ஃபைனலா, which will be 0 to pi by 4 theta cos theta d theta by cos cube theta. So இங்க cos thetaவும் cos cube thetaவும் cancel பண்ணா cos square thetaவா வந்துரும். So இது என்னவாகும், இதுவும் cancel பண்ணா இது என்னவாகும், cos square thetaவா ஆயிரும். So that will be equal to என்ன வரும், so 0 to pi by 4 theta by cos square theta d theta அப்படின்னு வருமா. So இந்த cos square theta மேல வந்துருச்சுன்னா 1 by cos square theta என்னது, அது வந்துட்டு secant square theta. So this will be equal to 0 to pi by 4 theta secant square theta d theta. So இத பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு இந்த எந்த ஆர்டர்ல நம்ம வந்து UV மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு தெரியும், ஐலேட். So ஐலேட் வச்சுதான் இந்த தீட்டாங்கிறது வந்துட்டு ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன். So இதுதான் தீட்டா. So இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருது. So நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வருது என்ன எடுத்துக்கலாம், u ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் என்ன, ட்ரிக்னாமெட்ரிக், அதான் சீக்கன்ட் ஸ்கொயர், அது வந்து நம்ம வந்து du அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், u is equal to theta. so du என்னவா இருக்கும், இது இன்டிகிரேட் பண்ணா, so இது டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வந்து d theta ஆகும். அதே மாதிரி dvங்கிறது என்ன, secant square theta d theta, vங்கிறது என்னது tan theta, because அது வந்து இன்டிகிரேட் பண்ணாதான் உங்களுக்கு v கிடைக்கும். so அது பண்ணா tan thetaவா வரும். so இப்போ நம்ம வந்து uv மெத்தட் ஃபார்முலா வரலாம், uv minus v du. so இதுதான் உங்களோட அந்த ஃபார்முலா. ஓகேவா. so இப்போ அதுக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுனீங்கன்னா uv என்னது, is equal to theta tan theta. இது எது வரைக்கும் போகுது, 0 to pi by 4. so 0 to pi by 4 minus integral 0 to pi by 4 tan theta d theta அப்படின்னு சொல்லலாம். so அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், which will be equal to அது further theta tan theta pi by 4 0 to pi by 4 minus இது என்ன வரும், tan theta வந்து log of secant square theta, log of secant theta. so என்ன வரும், log secant theta 0 to pi by 4 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இது 4 pi by 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்கலாம். so அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which you will get it as இப்போ நம்ம வந்துட்டு 0 கீழ இருக்கிற 0 க்கு வந்து நான் இந்த இன்டெகிரல், எந்த இன்டெகிரல்னா இந்த இன்டெகிரலுக்கு வந்து நான் 0 வந்துட்டு அது நான் அப்படியே டைரக்டா 0 ன்னு போட்டுக்கிறேன், because 0 into anything is 0. so this will be equal to pi by 4 tan pi by 4 minus 0 minus என்ன வரும், log secant pi by 4 minus log secant 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். so இது என்ன வரும், that will be tan pi by 4ங்கிறது என்னது, tan 45, that is equal to 1. ஓகேங்களா. so pi by 4 into 1 minus 0 minus இப்போ என்ன வரும், secant pi by 4 வந்து root 2. so which will be log of root 2 plus வந்துரும், ஏன்னா minus into minus plus. so which will be log of secant 0 வந்து 1,
so log of 1 வரும். log 1 வந்துட்டு உங்களுக்கு 0. so இப்போ என்னன்னா log 1 வந்துட்டு which in the term will be 0 since log 1 is 0. so இப்போ என்ன பண்ணலாம், இப்போ next வந்துட்டு என்ன வரும், which will be pi by 4 minus இப்போ log root 2 எப்படி எழுதிக்கலாம், 2 power 1 by 2 எழுதிக்கலாம். so log of 2 power 1 by 2. so 2 power 1 by 2 தான் root 2. நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா log a power b எப்படி எழுதிக்கலாம்னா b log a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். so அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம், which will be equal to pi by 4 minus 1 by 2 log 2. so இதுதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர். so this is your இது வந்து equal to this is your final answer. ஓகேங்களா, so இது வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். லைக் இந்த log of a minus b அந்த ஃபார்முலா வச்சு தான், so log a power b is equal to b log a அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். so இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேம் வே காஸ் இன்வர்ஸ்ல கேட்கலாம். அண்ட் நீங்க காஸ் இன்வர்ஸ் கேட்டா நீங்க இன்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரி பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அந்த இன்வர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நீங்க கஷ்டமே பட வேண்டாம், இது சிம்பிளா யூ கெட் தி ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா என்னன்னா -4 to 4 mod x plus 3. so mod x plus 3 னா இப்போ x plus 3 is equal to 0, so x is equal to -3. so இங்க இருந்து எது வரைக்கும் லிமிட் போகுது, -4 to 4. ஓகேங்களா, so which will be -4 to 4. so -4 to 4. so இங்க -3ங்கிறது என்ன வரும், இங்க பக்கத்துல வருமா. so என்ன சொல்லலாம்னா இது ரெண்டு இன்டெகிரலா புரிஞ்சிரும். -4 to -3 -3 to 4. so -4 to -3 இருந்துச்சுன்னா என்ன வரும்னா minus of x plus 3 தான் வரும் அந்த இன்டர்வல்ல. -3 to 4 இருந்துச்சுன்னா என்ன வரும், plus of x plus 3 தான் வரும் இந்த இன்னொரு இன்டெகிரல்ல. so இது எப்படி பிரிச்சு எழுதலாம்னா -4 to -3 அந்த இன்டெகிரல்ல mod x plus 3 க்கு என்ன எழுதலாம், minus of x plus 3 into dx plus again -3 to 4 அந்த இதுல என்ன எழுதலாம், that will be x plus 3 into dx அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா, சோ இப்போ வந்து இது வந்துட்டு இன்டெகிரல் 1 வச்சுக்கிறேன், இன்டெகிரல் 2 வச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் இன்டெகிரல் 1 நான் சால்வ் பண்றேன். சோ இன்டெகிரல் 1 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், -4 to -3 இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துக்கிறேன். சோ x plus 3 into dx அது என்ன வரும், மைனஸ் x இன்டெகிரேட் பண்ணா x square by 2 which will be x square by 2 plus 3x வந்துட்டு -4 to -3 அப்படின்னு வருமா. அது நீங்க ஃபர்தரா என்ன வரும், மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். so -3 square by 2 plus 3 into -3 minus -4 square by 2 plus 3 into -4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். so அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be minus of 9 by 2 minus 9 minus 16 by 2 minus 12. so அப்படின்னு இருக்குமா. so next நீங்க வந்துட்டு அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, so after solving this you'll get which will be equal to என்ன வரும், minus 9 by 2 minus 9 16 by 2 வந்து 8, so minus 8 plus 12. so அது என்ன வரும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்ல ஒட்டுக்கா சேர்த்தீங்கன்னா -17 plus 12 வரும் which is -9 by 2 minus 5 அப்படின்னு வரும். so which will be 5 minus 9 by 2 which is 10 minus 9 by 2. so 10 minus 9 by 2 என்ன வரும், which is 1 by 2. அதுதான் இன்டெகிரல் 1 ஓட ஆன்சர். ஓகேங்களா, so இதே மாதிரி இன்டெகிரல் 2 ஓட ஆன்சர் எப்படி பண்ணலாம்னா integral 2 எப்படி evaluate பண்ணலாம், so that will be equal to integral 2 வந்துட்டு -3 to 4 அதுதான் integral 2. so which will be -3 to 4 plus x plus 3 தானே, x plus 3 plus x plus 3 dx. so அது என்ன வரும், which will be x square by 2 plus 3x இது வந்து -3 to 4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. so அது நீங்க ஃபர்தரா நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா which will be equal to
4 square by 2 plus 3 into 4 minus 3 square by 2 plus 3 into minus 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா? அது நீங்க வந்துட்டு again சொல்லிட்டு சால்வ் பண்ணா which will be 16 by 2 plus 12 minus 9 by 2. இது வந்து minus 9 ஆயிருமா? minus into minus plus 9 plus 9. so என்ன வரும்? அது further பண்ணா which is 8 plus 12 plus 9 minus 9 by 2 because எல்லா கான்ஸ்டன்ட் எல்லா ஹோல் நம்பர்ஸும் ஒட்டுக்க எடுத்துக்கிறேன். அந்த ஃபிராக்ஷன் மட்டும் நான் வந்து தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுவும் தனியா ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? which will be 29 minus 9 by 2 which will be 58 minus 9 by 2. so அது நீங்க ஃபைனலா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be 49 by 2. அதுதான் உங்களோட I2. இப்போ I டோட்டல் அந்த ஃபைனல் அந்த இனிஷியல் நம்ம क्वेश्चन கேட்டது என்ன? அது ரெண்டா பிரிச்சிருக்கோம் I1 plus I2 னு. so I will be I1 plus I2. I1ங்கிறது என்ன? half plus I2 வந்துட்டு 49 by 2 which will be 50 by 2. அது வந்து 25. அதுதான் உங்களோட இன்டெகிரலோட ஃபைனலான ஆன்சர். ஸோ எஸ், இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு x +2 கேட்கலாம், இல்லைன்னா எந்த மாட் சம் கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குல்ல, நம்ம லிமிட் கொடுத்துருக்காங்க -4 to 4, அந்த மாதிரி அங்க என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டியூட் லைக் நடுவில் இந்த மாதிரி எழுதிட்டு அப்போ ரெண்டு லிமிட்டா பிரிச்சு I1 I2 வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 7th sum பார்க்கலாம். 7th sum பாத்தீங்கன்னா -π/2 to π/2 x cos x dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இன்டெகிரல் -a to a f of x dx that will be equal to 2 times a to 2 times 0 to a f of x dx. எப்போ அது இருக்கும்னா if f of x வந்துட்டு is even function. so f of x வந்து even function இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு இது 0 எப்போ இருக்கும்னா if f of x வந்துட்டு is odd function. so இந்த இது பாத்தீங்கன்னா சேம் வே -a to a ல இருக்க மாதிரி இருக்கு. so -π/2 to π/2 ல இருக்க மாதிரி இருக்கா. so இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா சிம்பிளா 0 போட்டுடலாம். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்டகிரேட் பண்ணணும். சோ இப்போ ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவன் எப்ப சொல்லுவோம்னா ஈவன் ஃபங்க்ஷன் எப்ப சொல்லுவோம்னா f of x வந்து ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f of x அப்படி இருக்கும். சோ f of -x வந்து ஈக்குவல் டு f of x இருந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன் எப்ப சொல்லுவாங்க? so odd function will be f of -x will be minus of f of x. so அப்பதான் odd function சொல்லுவாங்க. even functionங்கிறது f of -x will be equal to f of x. so அது வந்துட்டு even function சொல்லுவாங்க. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம f of xங்கிறது என்னங்க? x cos x. ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணலாம். so f of x will be x cos x. so f of -x என்னவா இருக்கும்? -x into cos of -x. so cos of -x என்னது? cos x. so which will be equal to -x cos x. so இது என்னது? இது which is minus of f of x. so அதனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்? it's an odd function சொல்லிக்கலாம். so as therefore f of x is an odd function. ஓகேங்களா? சோ f of x வந்துட்டு ஒரு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கறனால நம்ம என்ன சொல்லலாம்? இந்த இன்டெகிரலோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சோ இன்டெகிரல் -π/2 to π/2 x cos x dx will be equal to 0 since வந்துட்டு அது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கறனால. சேம் வே நம்ம x cos x க்கு பதிலா x sin x கொடுத்திருக்கலாம், இல்லனா வேற ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கலாம். சோ வந்து நீங்க இந்த மாடல் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் அது ஈவன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க இன்டகிரேட் பண்றீங்க, அதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிளா 0 போட்டுருங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா f of x will be equal to f of a plus x, then 0 to 2a f of x will be equal to
2 times 0 to a f of x dx அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், LHS எடுத்துக்கிறேன். LHSங்கிறது இது ஓகேங்களா. சோ இப்போ வந்து LHS 0 to 2a f of x dx will be equal to, அது நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு நம்பர் லைன் வரைஞ்சுக்கிறேன். நம்பர் லைன் வரைஞ்சிட்டு 0 to 2a தான் இதோட லிமிட். இதோட கரெக்டா ஹாஃப் எங்க வருது, a ன்னு ஒரு பாயிண்ட்ல வருது. சோ என்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 0 to 2a நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 0 to a a to 2a அப்படின்னு சொல்லி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சோ 0 to a f of x dx plus a to 2a f of x dx அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ x க்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்க ஆல்ரெடி நம்ம x க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம், a plus t ன்னு x க்கு பதிலா நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி dx அதுக்கு கண்டுபிடிக்கிறேன். சோ இப்போ எடுத்துக்கலாம், x is equal to a plus t, then dx will be equal to dt. இப்போ அதோட லிமிட் அப்ளை பண்றேன். நான் எந்த எக்ஸுக்கு எந்த இன்டெகிரலுக்கு மட்டும் இது எடுக்கிறேன்னா இந்த இன்டெகிரலுக்கு மட்டும் தான் இது ஓகேங்களா. சோ இது அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும், இப்போ வந்து எக்ஸ் டிஏ. சோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து 0வா எக்ஸ் வந்து ஏவா இருக்கும்போது டி வந்து 0வா இருக்கும். அண்ட் எக்ஸ் வந்து 2a இருக்கும்போது டி வந்துட்டு ஏவா இருக்கும். நான் வந்துட்டு எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏன் ஏ எடுத்தேன்னா அது வந்துட்டு லோவர் லிமிட், எக்ஸ் வந்து ஏன் 2 எடுத்தேன்னா அது வந்து அப்பர் லிமிட். ஸோ டி வந்து 0வா இருக்கும், தென் டி வந்து ஏவா இருக்கும். நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். which will be first x வந்து a எடுத்தீங்கன்னா a is equal to a plus t, so t will be equal to 0. அதே மாதிரி x வந்து 2a எடுத்தீங்கன்னா 2a is equal to a plus t, so t will be equal to a அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா. சோ இப்போ நாம வந்து ஃபர்தர் அது சால்வ் பண்ணா which will be equal to 0 to a f of x dx plus 0 to a f of a plus t dt. நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது கொடுத்துட்டாங்கல்ல, f of a plus x is equal to f of x அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 0 to a f of a plus t வந்து நம்ம a plus t நான் என்ன எழுதிக்கலாம்னா f of t எழுதிக்கலாமா, f of t dt எழுதிக்கலாம். சோ which will be 0 to a f of x dx plus 0 to a f of t dt அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா. நம்ம because given இது வந்து given, since it's given, so இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா இந்த tங்கிறது ஒரு வேரியபிள் தானே, அது எந்த வேரியபிளுக்கு வேணா நம்ம வந்து சேமா பண்ணிக்கலாம். சோ tக்கு பதிலா நம்ம x எழுதிக்கலாம், இல்ல இந்த xக்கு இங்க இருக்கிற xக்கு பதிலா நம்ம வந்துட்டு u எழுதிக்கலாம், இங்க இருக்கிற tக்கு பதிலா நம்ம u எழுதிக்கலாம், ரெண்டுமே மாத்திக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, லைக் யூ கேன் சேஞ்ச் த வேரியபிள்ஸ். ஓகேங்களா. சோ this will be equal to 0 to a f of x dx plus 0 to a f of x dx. நான் என்ன பண்றேன்னா I'm just changing the variable t to x அவ்வளவுதான். So therefore using property of changing variable as the okay of changing t as x. ஓகேங்களா. சோ இப்போ ரெண்டு ஒரே மாதிரி வருது. நான் ஏன் இது எக்ஸா மட்டும் மாத்தினேன்னா இங்க முன்னாடி இருக்க இன்டெகிரல் எக்ஸ் தானே, சோ நான் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து. சோ முன்னாடி இருக்க வேரியபிள் வந்து எனக்கு எக்ஸா இருக்கிறதுனால ஐ கேன் ஆட். சோ அதனால நான் அப்படி பண்றேன். நீங்க வந்து முன்னாடி இருக்க வேரியபிள் யூவும் மாத்திட்டு பின்னாடி இருக்க வேரியபிள் யூவும் மாத்திட்டா நீங்க அதுவும் பண்ணலாம். தட்ஸ் டோட்டலி உங்களோட விஷ் தான். ஓகேங்களா. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 times 0 to a f of x dx. சோ எதுல இருந்து ஆரம்பிச்சோம், 0 to 2a f of x dx ல இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு வந்துட்டோம். சோ ஹென்ஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் கம்முக்கு போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா evaluate the integral using properties of integration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு ரெண்டு என்ன நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒண்ணு பார்த்துட்டோம், -a to a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கலாம். சோ f of x வந்துட்டு is equal to sin square x. So f of minus x என்ன வரும், sin of minus x the whole square. இது என்ன வரும், minus sin x
the whole square, which is sin square x, that is equal to f of x. So sin x in general வந்துட்டு அது வந்து ஒரு odd function. ஆனா நம்ம வந்துட்டு என்ன பார்க்கிறோம், இது வந்து ஸ்கொயர் இருக்கனால அது வந்து ஒரு even function மாறிடுது. So therefore f of x is an even function. So இது வந்துட்டு ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கா. சோ இப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தாவோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், முன்னாடி ஒரு ஃபார்முலால என்ன படிச்சிருக்கோம். சோ இது ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா it will be 2 times 0 to a f of x dx ன்னு சொல்லி இந்த இதுல படிச்சிருக்கோமா, அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ என்ன வரும், integral minus a to a f of x dx will be 2 times integral 0 to a f of x dx since it is an even function. ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு நம்ம f of x என்ன இருக்கும், so minus pi by 4 to pi by 4 sin square x dx will be 2 times 0 to pi by 4 என்ன வரும், sin square x dx, so which will be sin square x dx. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன ஃபார்முலானா cos 2x will be 1 minus 2 sin square x. அப்போ இங்க வந்து 1 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இது என்ன ஒரு 1 இந்த பக்கம் வரதுக்கு பதிலா இங்க மைனஸ் sin x நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். சோ மைனஸ் sin x இந்த பக்கம் எடுத்து cos 2x நான் இங்க எடுத்துக்கிறேன். So which will be 2 sin square x ஆயிரும், that will be 1 minus cos 2x ஆகும். So அதை நீங்க further பண்ணீங்கன்னா sin square x will be equal to 1 minus cos 2x by 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆகும். கரெக்டா. So இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா that will be 2 times 0 to pi by 4 1 minus cos 2x by 2 into dx. ஓகேவா. சோ இப்போ வந்துட்டு இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த 2 இங்க இருக்கிற 2 இந்த 2 நம்ம கேன்சல் ஆயிரும். So you will be left with 0 to pi by 4 1 minus cos 2x dx. So அதுதான் இருக்கும். நீங்க அது further நீங்க வந்து integrate பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, so that will be equal to x minus sin 2x by 2. integrate இது பண்ணீங்கன்னா cos 2x வந்துட்டு sin 2x and 2x இருக்கனால அது divide by 2 ஆயிரும். so pi by 4 0. இப்போ வந்துட்டு இது 0 வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா x வந்து 0 ஆயிரும் and sin 0 வந்து 0 இருக்கனால அந்த டேர்ம் அந்த லோவர் டேர்மே வந்து 0 ஆயிரும். சோ நான் என்ன எழுதிக்கிறேன், அது pi by 4 minus sin 2 into pi by 4 by 2 minus 0 மட்டும் எழுதிக்கிறேன். சோ இங்க இருந்து இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆயிரும். சோ which will be equal to pi by 4 minus sin pi by 2 by 2 minus 0. So which will be pi by 4 minus 1 by 2, that will be equal to pi by 4 minus 2. So இது எந்த ஃபங்க்ஷனுக்கு, integral minus pi by 4 to pi by 4 sin square x dx. So அந்த இதுக்கு தான் இது. So இது உங்களுக்கு தெளிவா எழுதணும்னா pi by 4 sin pi by 4. ஓகேங்களா. சோ இதுதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர். நான் வந்துட்டு இப்போ நம்ம இதுல வேற என்ன மாதிரி கேட்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னல, சப்போஸ் வந்து அது ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா 0 போட்டுக்கலாம், ஈவன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இப்படி போகும். சோ திஸ் கேன் பி ஃபார் 3 marks அண்ட் அதுல வந்து கண்டிப்பா ஒரு 2 marks தான் இருக்கும். சில டைம்ஸ் இது 1 mark கூட வர சான்ஸ் இருக்கு. நீங்க டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை பார்த்து அது ஈவனா ஆடா கண்டுபிடிச்சிட்டு நீங்க 0வா இல்லைன்னா இன்டகிரேட் பண்ணுமான்னு பாத்துக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா evaluate the following. evaluate the following னா இது என்ன ஃபார்முலானா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபார்முலா எழுதிட்டேன். சோ என்ன மாதிரி இருக்குன்னா 0 to pi by 2 sin 10 x dx அப்படின்னு இருக்கா. சோ உங்களுக்கு இந்த மாதிரி 0 to pi by 2 cos nx இல்லனா sin nx இருந்துச்சுன்னா அதுக்கு சேம் ஆன ஃபார்முலா. ஆனா n வந்துட்டு ஈவனா இருந்துச்சுன்னா அது வந்து மேல இருக்க ஃபார்முலா which is இந்த ஃபார்முலா and n வந்துட்டு ஆடா இருந்துச்சுன்னா கீழ இருக்க ஃபார்முலா. சோ இப்போ நம்ம பார்க்கலாம், இங்க வந்து நமக்கு n வந்துட்டு 10 which is even. கரெக்ட்டுங்களா. சோ ஈவனா இருக்கனால நான் என்ன எழுதிக்கலாம்னா integral 0 to pi by 2 sin 10x dx will be equal to, இப்போ வந்துட்டு 10 ஃபர்ஸ்ட் மேல இருக்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும்ல. சோ 10 minus 1
by 10. 10 minus 1 by 10 என்ன 9 by 10 into 10 minus 3 என்ன 7. 7 by 10 minus 2 என்ன 8. அதே மாதிரி into அப்படியே போயிட்டே இருக்கும். 9 7 அதுக்கப்புறம் இன்னும் 5 வரும். 10 8 6 வரும். then again வந்து என்ன வரும், இது 3 வரும், இது வந்து 4 வரும், இது வந்து 1 வரும், இது 2 வரும். ஏன்னா மேல இருக்கிறது எல்லாமே 2 டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கீழே இருக்கிறதும் 2 டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஃபைனலா என்ன 1/2 வந்ததுக்கு அப்புறம் into pi by 2. ஓகேங்களா? சோ into pi by 2. சோ இப்போ காமனா இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 3s are 3 டேபிள், இது ஃபர்ஸ்ட் இது கேன்சல் ஆகாது. சோ நம்ம என்ன பண்ணலாம், எது கேன்சல் ஆகுது எது கேன்சல் ஆகலன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 3 1s are 3 2s are அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ எதுவுமே வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ 9 7s are into 5 into pi. So which is basically 35 into 9. So அது என்ன வரும், that will be equal to 35 into 9 முன்னாடி நமக்கு இன்னொரு கேன்சலேஷன் இருக்கு. இது 1 இது 2s are இது 1s are. So 9 7s are 63. மித்தது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இப்போ. So which will be 63 pi. இது 2 into 8 into 2 into 4 into அதெல்லாமே வந்துச்சுன்னா உங்களுக்கு 512 வரும். So இதுதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர் ஃபார் இது. ஸோ நீங்க எந்த மாதிரி வந்து உங்களுக்கு காஸ் பவர் சம்திங் கொடுத்திருந்தாலோ இல்லைன்னா சைன் பவர் ஆர் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா நான் வச்சுட்டா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்ல வர சம்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் குவிக்கான ஈஸியான 2 மார்க்ஸ். யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரிமெம்பர் த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். நெக்ஸ்ட் சம் வந்துட்டு இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இதுக்கும் என்ன, இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, லெட் x will be equal to sin square theta. அப்போ dx என்ன வரும், dx will be equal to 2 sin theta cos theta d theta அப்படின்னு சொல்லிட்டு வருமா. சோ அது நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஒரு, ஃபர்ஸ்ட் அதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். லிமிட் பாத்தீங்கன்னா x then comes theta. சோ இது வந்து 0. ஃபர்ஸ்ட் வந்து sin வந்து 0வா இருந்துச்சுன்னா, இப்போ sin 0வா இருக்குன்னா, இப்போ x வந்து 0 வந்துச்சுன்னா sin theta என்னவா இருக்கணும், 0வா தான் இருக்கணும். இப்போ x வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பா sin pi by 2வா தான் இருக்கணும். ஏன்னா sin pi by 2 தான் நம்மளுக்கு 1 கிடைக்கும். சோ theta வந்துட்டு pi by 2வா தான் இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு 0 to pi by 2, இப்போ sin square theta the whole square into 1 minus sin square theta the whole cube. இது என்ன 2 sin theta cos theta into d theta அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. சோ இப்போ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த 2 மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன், அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. சோ which will be 2 into 0 to pi by 2 sin 4 theta. இந்த 1 minus cos square theta, sin square theta என்னது, cos square theta. So which will be cos square theta power 3 into sin theta cos theta into d theta அப்படின்னு வரும். இப்போ நீங்க அது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0 to pi by 2, இங்க சைனோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா 4 plus 1 which is 5. So which is sin 5 theta. cos ஓடது பாத்தீங்கன்னா 2 into 3 வந்து 6. 6 plus அந்த இன்னொரு cos இருக்கா 1. So which is cos 7 theta into d theta அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு இது எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா. அந்த ஃபார்முலா பாருங்க, 0 to pi by 2 sin m cos m cos n. இதுல என்னன்னா n வந்துட்டு ஒரு ஆட் நம்பரா மட்டும் தான் இருக்கணும், m வந்துட்டு ஒரு ஈவன் நம்பரா இருக்கலாம். இங்க m வந்துட்டு என்ன, m வந்துட்டு 5. so which is odd. அதே மாதிரி n வந்துட்டு 7 which is odd. சோ இந்த ஃபார்முலா நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாவும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா இந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் வந்து நீங்க போட்டுடலாம். அண்ட் இது கண்டிப்பா ஷோரா ஒரு 3 மார்க்ஸா கண்டிப்பா வரும் உங்களுக்கு. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்க்கு போனீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்க்கு போலாம். நெக்ஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா இப்போ இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், that will be 2 into இப்போ வந்துட்டு n ங்கிறது என்ன 7 7 minus 1 which is 6.
So அதே மாதிரி m plus n which is 7 plus 5 which is 12 by 12 into அது என்னது n minus 3 n-ங்கிறது 7 minus 3 வந்து 4 by என்ன வரும் m plus n-ங்கிறது 12 minus 2 10 ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாதிரி என்ன வரும் n minus 5 7 minus 5 which is 2 by again 12 minus 4 which is 8 ஓகேங்களா. அது அடுத்து நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இது வந்து n ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு 7 minus 6 வரும். so 7 minus இது வந்து 1 by 6 ஃபைனலா உங்களுக்கு வரும். so which will be 1 by 6. இந்த 1 by 6 எப்படி வந்துச்சுன்னா இந்த கடைசியா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 1 plus m plus n. so m-ங்கிறது இங்க வந்து 5. so 1 by 5 plus 1 அது வந்து 1 by 6 வரும். சோ உங்களுக்கு இது எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே போனீங்களா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா வரும். சோ இப்போ இருக்க காமன் டேர்ம்ஸ்ல நம்ம கேன்சல் பண்ணிடலாம். காமன் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இது 1s are இது 3s are இது 2s are இது 1s are again இது 1s are இது 5s are. so this 1s are and 4s are and again 1s are 2s are. so which will be 1 by 60. so ஃபைனலா பாத்தீங்கன்னா 1 by 60 தான் வரும் இதோட ஆன்சர் ஓகேங்களா. சோ நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா அந்த ட்ரிக் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் இதுல sin ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா. இந்த மாதிரி சேம் சம்ஸ் கேட்டீங்கன்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இது வந்துட்டு sin பவர் n cos பவர் n. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல n or m வந்து ஈவன். சோ இதுல உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டேர்ம் கொடுத்திருக்கேன் ஒரு ஃபார்முலா இதுல வச்சு உங்களுக்கு நாலு சம்ஸ் போடலாம். 2 ஈவன் 2 ஆட் போடலாம். அண்ட் இதே மாதிரி இதுல வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் டைப் வந்துட்டு ஒரு ஆட் இன்னொன்னு வந்துட்டு எனி பாசிட்டிவ் நம்பர். இது வந்துட்டு இந்த டைப் என்னன்னா ரெண்டுமே ஈவனா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நான் m வந்து என்னது m வந்து 2 which is even and n வந்துட்டு 4 which is also an even number ஓகேங்களா. சோ ரெண்டுமே வந்து ஈவனா இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்க ஃபர்தரா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா n-ங்கிறது என்னது 4 minus 1 which is 3 by 2 plus 4 which is 6 into n minus 3 வந்துட்டு 4 minus 3 which is 1 by 6 minus 2ங்கிறது 4. அடுத்து நீங்க பண்ணீங்கன்னா then it will be 1 by 2 and ஃபைனலா உங்களுக்கு வந்து என்ன வரும் pi by 2 தான் வரும். so finally pi by 2. so அது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது 1s are 2s are which will be pi by 4 into 4 16 16 into 2 which is 32. so ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து pi by 32. அதுதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சம்ஸ்ல என்னும் ஈவன் என்னும் ஆட். சோ நீங்க வந்துட்டு ஒரு நோட்புக் எடுத்துட்டு n ஈவன் n ஆடா இருக்கும்போது இந்த ஃபார்முலா n odd and m வந்துட்டு எனி பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும்போது இன்னொரு ஃபார்முலா அண்ட் வந்துட்டு 0 to pi by 2 sin power n dx அப்படி இருக்கும்போது and cos power n dx இருக்கும்போது ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா இந்த மூணு ஃபார்முலால நீங்க வந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு வந்துட்டு எந்த சம்ஸ் வேணா போட்டுடலாம் அண்ட் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இது ஹெவி வெயிட்டேஜ் உள்ள சாப்டர். சோ இந்த சம்ஸ் எல்லாம் போட இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு மறந்துடாதீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கு. இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு integral dx by a cos square x plus b அப்படி இருக்கு. சோ இந்த ஃபார்ம்ல இது மாதிரி ஒரு மூணு ஃபார்ம் இருக்கு. அந்த மூணு ஃபார்ம்ல வந்தாலுமே இது என்ன பண்றோம் divide by cos square x on both numerator and denominator. so இந்த ஃபார்ம்ல இருந்தாவே நம்ம பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இது டிவைட் பை வேல்யூ நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நம்ம வந்து cos square x ஆல டிவைட் பண்ணணும். இந்த ஃபார்ம்ல இருந்தா இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேற ஃபார்ம்ஸும் இருக்கு. பட் இது அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னால நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த எக்ஸசைஸ்லயே உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் தான் இருக்கும். சோ அதுல நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு அது ஈஸி, அது நீங்களே போய் சால்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு
உங்களுக்கு அதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து நீங்க போடலாம். சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 0 to pi, இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப் வந்தாவே நான் என்ன சொல்றேன்னா இது டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சோ அது நான் பண்றேன். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா dx by cos square x by 1 by cos square x plus 5 by cos square x by cos square x na 5 cos square x by cos square x na அந்த 5 மட்டும் தான் இருக்கும். So that will be equal to 0 to pi by 2. இது என்ன வரும்? secant square x dx. இது வந்து secant square x plus 5. இந்த secant square x க்கு கீழ இருக்க secant square x க்கு பதிலா நான் 1 plus tan square x எழுதுறேன். அந்த ஃபார்முலா இருக்குல்ல. So 1 plus tan square x is equal to secant square x. அந்த ஃபார்முலால 0 to pi by 2 secant square x by 1 plus tan square x plus 5 dx அப்படின்னு எழுதிக்கலாம். So அது further என்ன ஒரு 0 to pi by 2 secant square x dx by 6 plus tan square x அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா t is equal to tan x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ dt என்ன வரும்? secant square x வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா again x வந்து எதிலிருந்து எதில் வரைக்கும் வேரி பண்ணுது? x வந்து 0 to pi by 2 வரைக்கும் வேரி ஆகுது. அப்ப t என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். and tan square pi by 2 என்கிறது infinity ஆ இருக்கும். so which will be equal to 0 to infinity dt 0 to infinity dt by இது என்ன வரும்? tan square x பதிலா t square. so t square plus 6. ஓகேங்களா? இது நான் அப்படி மாத்தி எழுதிக்கிறேன். 6 plus tan square t square plus 6 ஆவும் எடுத்துக்கலாம். so என்ன வரும்? 0 to infinity dt by t square வந்து t square plus root 60 whole square. so இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. integral dx by x square plus a square will be equal to 1 by a tan inverse of x by a plus c. இந்த ஃபார்முலா தான் இருக்கா? சோ இப்போ நம்ம அதுதான் நம்ம இங்க இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். that will be equal to இங்க என்ன வரும்? which will be 1 by root 6. இதை வெளியே எடுத்துட்டேன். tan inverse of t by root 6 0 to infinity அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்க அது further நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 1 by root 6 into tan inverse of infinity minus 0. so tan inverse of infinity ங்கிறது என்னது? pi by 2. so tan 0ங்கிறது 0 தானே. so நான் 0 னே எழுதிக்கிறேன். so 1 by root 6 into pi by 2 which will be pi by 2 root 6. so இதுதான் இந்த இதோட ஃபைனல் ஆன ஆன்சர். so yes, நீங்க வந்துட்டு உங்களுக்கு 13 3 marks from chapter 9 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் அண்ட் சிலது கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா வரும். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த எக்ஸசைஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எங்கெங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரீஃபான டிஸ்கிரிப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் நீங்க ரெஃபர் பண்ணணும் புக்லன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நான் இன்னொரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான சாப்டரோட டிஸ்கஸ் பண்றேன். until then it's bye from ஹரிஸ்மிதா.